பிரேஸ் தி லார்ட். இன்றைய மன்னா யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த வசனத்தில் யோபு அவனுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டார்னு எழுதியிருக்கு. நம்ம எப்போவுமே யாருக்காக ஜெபம் பண்ணுறோம்? நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம தேசங்களுக்காக ஜெபிப்பது உண்டா? இல்லை. நம்மளுடைய அண்டை தேசங்களுக்காக, நம்மளுடைய அக்கம் பக்கத்துக்காரங்களுக்காக, நம்ம வசிக்கிற இடத்துக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணதை சில நேரம் மறந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம சிநேகிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும், அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவனோட ஜெபித்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காங்க? அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்ம எப்போ அடுத்தவங்களுக்காக, பிறருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிறையிருப்பு கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க, அவன் முன் நிலைமையை பார்க்கணும், அவனுடைய பின் நிலைமை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த நாள்ல இருந்து தேசங்களுக்காக, அநேகருக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஆண்டவர் மாற்றி அதனுடைய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார். இது இன்னைக்குள்ள மன்னா.